ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதை கலாச்சாரத்தால் பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். போதைக்கு அடிமையாகும் ஆண்களால் பெண்கள் சீரழிக்கப்படுகின்றனர். கிராமப்புறங்களில் டீனேஜ் பெண்கள் கர்ப்பம் தரிப்பது அதிகரித்துள்ளதென கோவையைச் சேர்ந்த தொழில் முனைவோர் கிருத்திகா கூறினார். தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்குது மேடம்? ஏன்னா பல்வேறு விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. பெண்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம்னு அரசாங்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்களேன். சார், பெண்கள் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது இப்போ இந்த சமூகம் வளர்ந்துருக்கிற அளவுக்கு பெண்கள் வளர்ந்துருக்கிறார்களா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா அப்படி இல்லை. ஏன்னா நம்ம இந்த மேல்தட்டு வளர்ச்சி மட்டும் பார்க்கக்கூடாது. பைலட் ஆகிட்டா, இராணுவத்தில் மேஜராக இருக்கேன், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் எப்படி இருக்காங்க. ஏன்னா அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒரு இது. அப்போ அனைவருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது, எல்லா பெண்களுக்குமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இன்னொன்று நம்மளோட சேஃப்டி. அப்போ பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருமாறிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது எப்போவுமே ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தையும் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் பெண்கள் பாதுகாப்பு இருக்குது. இன்றைக்கி யாருமே தைரியமாக வெளியே போயிட்டு வர முடியாது. என்ன வேணால் நடக்கலாம். பெண்களை எப்படி நம்ம வீட்டு பெண்களை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், காலேஜுக்கு அனுப்புகிறோம், அங்கே என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயமும் அந்த கவலையும் தான் இன்றைக்கி பேரண்ட்ஸாக நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ பெண்கள் நிலைமை அப்படிங்கிறது முதல்ல வரக்கூடியது பாதுகாப்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம். நம்ம க்ரைமை ரிப்போர்ட் பண்ணுறதுல நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். இப்படி ஆச்சு, இவ்வளோ கேஸ் ஃபைல் ஆகுது, கேசஸ் அதிகரிச்சிருக்கு. இப்போ போக்சோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 125% ஜம்ப் ஆகிருக்கு. 2020க்கும் 2023க்கு சர்வே படியே போக்சோ கேஸ் 125% அதிகமாகிருக்கு. ஆனால் இதுக்கு என்ன சொல்கிறாங்க, விழிப்புணர்வு அதிகமாகிருக்கு, அதனால் கேஸ் அதிகமாகிருக்குது. அப்படி இல்லை, க்ரைம் நிறைய ஆகிட்டே தான் இருக்குது. அது தினத்துக்கு தினம் அதிகமாகி கொண்டே தான் இருக்குது. அந்த க்ரைம் ப்ரிவென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அது ஸ்கூல்லேருந்து நம்ம திரும்ப அந்த பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற மாதிரி குட் டச்சு பேட் டச்சு அது சொல்லி கொடுக்குற நிலைமைக்கு தான் நம்ம திரும்ப ரிவர்ஸ் ஆகி வந்திருக்கிறோம். ஸோ அந்த ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது, தடுப்பு, குற்றங்கள் தடுப்பு அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது டொமஸ்டிக் வயலன்ஸும் அதுவுமே சர்வேக்கள் படி அதிகமாகிட்டு தான் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் இப்போ ஏன்னா குடி அதிகமாகிருக்கு. நம்மளோட இப்போ ஆண்கள் குடிச்சிட்டு பெண்களை அடிக்கிறதும், பெண்கள்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிட்டு போய் குடிக்கிறதும் இது மிக சாதாரணமாக ஆயிட்டிருக்கு. பெண்கள் நிறைய பெண்கள் வெளியே அதை ஒரு கம்ப்ளைண்டாக சொல்கிறதில்ல. அப்படியே சொன்னாலும் அவளுக்கான பாதுகாப்புக்கு அரசு சப்போர்ட் பண்ணுறதில்ல. நான் ஒரு நைட்டு இன்றைக்கி என்னால் இந்த நைட்டு கடந்து போக முடியல, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் சரி நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, காலையில் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு அவளுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது, இல்லை இந்த இடத்துல இரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு மையமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதே மாதிரி தான் அந்த ஹெல்த்துமே நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி நம்மளுக்கு பெண்கள் ஆரோக்கியம் கம்மியாயிட்டே வருது. அனிமிக்காக இருக்கிற குழந்தைகள் நிறைய ஆகிட்டு வர்றாங்க. என்ன தான் நம்ம சத்து உணவு போடுறோம் அது எல்லாம் கொடுத்தா கூட அனிமிக் இது பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஏன்னா அது நிறைய காரணங்கள் சொல்லப்படுது, உணவு எல்லாமே இருந்தாலும் நம்ம அதையும் அட்ரெஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ இதெல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்ட இது நம்ம திரும்ப பின்னாடி தான் போகிறோமே ஒழிஞ்சு முன்னாடி இனி வரல. அதே மாதிரி ஒபிசிட்டி, அதாவது நிறைய எடை ஜாஸ்தியாகி பெண் குழந்தைகளுக்கு அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே அட்ரெஸ் பண்ணக்கூடிய, அந்த அட்ரெஸ் பண்ணி அதை கட்டுப்படுத்தி
மேம்படுத்தி சீர்படுத்தி பண்ணக்கூடிய எந்த நடவடிக்கையிலுமே வந்து நம்ம போதுமான அளவுக்கு ஈடுபடலை அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அதில் ஈடுபட்டிருந்தோம்னா நம்ம இதெல்லாம் வந்திருக்காதுங்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது. இதனால் சைல்ட் மேரேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ டீனேஜ் ப்ரெக்னென்சி நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி என்ன சொல்கிறாங்கன்னா டீனேஜ் ப்ரெக்னென்சி அதிகரிச்சிருக்கு ரூரல் ஏரியாஸில். அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து பயந்துக்கிறாங்க. பெண்களை வந்து தைரியமாக பாதுகாப்பாக வெளியே போயிட்டு உள்ளே வீட்டுக்கு வருவா அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதனால அந்த பயத்தில் வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளோட பொறுப்பு வந்து முடிஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு டீனேஜ் ப்ரெக்னென்சி இப்போ அதிகரிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது மத்திய அரசோட சர்வே சொல்லுது நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இது எல்லாமே வந்து கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக தான் பார்க்குறேன். ஸோ இந்த பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. ஆனால் நம்ம வந்து பெண்களுக்கு பண்ணிட்டோம், பெண்கள் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற அந்த லெவல்லையே நம்ம பேசிகிட்டு இருக்கோமே ஒழிஞ்சு நம்ம கீழ்மட்டத்திலேருந்து குட் டச் பேட் டச்லேருந்து திரும்ப கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இனி இந்த சமூகம் வந்து பெண்களை நம்பி தான் பயணிக்கக்கூடிய ஒரு சமூகம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு பேட்ரியார்கியல் சொசைட்டியாக இருந்தது வந்து இன்றைக்கி வந்து ஆண்களை நம்பி நம்ம இல்லை. பெண்கள் வந்து தான் பொறுப்புணர்ந்து குடும்பத்தை பார்க்குறாங்க, குழந்தைங்களை பார்க்குறாங்க, படிப்பு செலவு ஏற்றுக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதை வந்து ஃபேமிலிக்காக மட்டுமே செலவு பண்ணுறாங்க. ஆண்கள் வந்து எல்லாமே டாஸ்மாக் குடியை நோக்கி தான் போய் பணத்தை தொலைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த்தே வந்து பாதித்து அதையுமே வந்து குடும்ப தலைவிகள் தான் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அப்படிங்கும் பட்சத்தில் பெண்கள் மேம்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அவசியமாகுது. அது வந்து அரசு வந்து இது வந்து அரசு தான் செய்ய முடியும். இல்லை என்ஜிஓக்களுக்கு வந்து நிறையா பவர்ஸ் கொடுத்து நிறையா ஹெல்ப் பண்ணி இந்த என்ஜிஓக்களை வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்க மூலிமா விமன் லீடர்ஷிப்பை வந்து நல்லா கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து அரசுக்கு தான் இருக்குது. அது வந்து நிதர்சனத்தில் வந்து அது இல்லை. ஸோ நாளுக்கு நாள் அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களே வந்து இதற்கு சாட்சி. இந்த 1000 ரூபா கொடுத்துருக்கோம், பஸ் இலவசமாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் எப்படி மேடம்? அதெல்லாம் ஒரு பெண்கள் இன்னொரு புலம்பெயர்ந்து போய் இன்னொரு பக்கம் போய் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு அவங்களுடைய உயர்கல்விக்கான விஷயங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சி தானே மேடம்? சார் பஸ்ஸு இலவச பஸ் அப்படிங்கிறது 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறதும் வந்து ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது மட்டுமே பெண்களோட பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாகாது. ஸோ இது வந்து நம்ம நிறையா இது நம்மளுக்கு நிறையா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பெண்களும் வந்து உணர்ந்து இது எனக்கு தீர்வு இல்லை, எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும், அதுக்கு உண்டான கேமராஸ் இருக்கணும், ஏதாவது குற்றம் நடந்தாலும் ஒரு பயம் இருக்கணும், குற்றங்கள் நடந்தாலும் குற்றங்களுக்கு உண்டான தண்டனை சீக்கிரமாக பெற்றுத்தரக்கூடிய சட்டங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க வந்து சீக்கிரம் பண்ணிடுவோம், சீக்கிரம் வந்து தண்டனை வாங்கி தந்துடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பொள்ளாச்சி கேஸே எடுத்துட்டாலும் நீங்கள் 4 வருஷம் ஆயிருக்கு ஒரு வந்து தீர்ப்பு வர்றதுக்கு இல்லைங்களா? அதுவும் சிபிஐனால் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கும்போது அந்த பயம் இல்லை. இன்றைக்கி வந்து மேலும் ட்ரக்ஸு போதை பொருட்கள்னாலேயும் நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய விஷயங்கள், பத்திரிக்கையில் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து போதையில் பண்ணிட்டான், போதையில் கொலை பண்ணுறான், போதையில் கற்பழிக்கிறான், போதையில் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ இதனாலெல்லாம் வந்து பெண்கள் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் உங்களோட சமூகத்தோட மிகப்பெரிய பொறுப்பே வந்து பெண்கள் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஆண்கள் வந்து இனி இல்லை. ஏன்னா அந்த சொசைட்டில இந்த மாறிக்கொண்டு இருக்கிறது நம்ம. ஸோ அப்படிங்கும் பட்சத்தில் பெண்களை மேம்படுத்தக்கூடிய சீர்திருத்தங்கள் நிறைய கொண்டு வரணும். இதில் வந்து இலவச பஸ்ஸும் இந்த 1000 ரூபா ஒரு மகளிர் உரிமை தொகையும் மட்டும் போதுமானதாக இல்லை.